வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் NH-45A கிலோமீட்டர் 38/175 LCASAவில் வரையறுக்கப்பட்ட பயன்பாட்டுக்கான சுங்கப்பாதை அணுகுசாலை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் திறப்பு விழாவை இன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி திறந்து வைத்து சிறப்புரை வழங்கினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் முனைவர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் கோபிநாத், இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிட மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 8.27 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கடற்கரை சாலை வரை இருபுறமும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் இன்று காலை நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், ஹேமச்சந்திரன் மற்றும் புதுக்குப்பம் மீனவர் கிராம பஞ்சாயத்தார், இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தொடர்ச்சியாக இன்று அரியங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் இயங்கி வரும் இமாக்லேட் மனநலம் பாதிக்கப்பட்டோர் இல்லத்தில் மாநில இலக்கிய அணி சார்பாக அதன் துணை அமைப்பாளர் கலிவர்தன் ஏற்பாட்டின் மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன் ஆகியோர் முன்னிலையில் மாநில கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மனநல காப்பகத்தில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு மதிய விருந்து வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி தலைவர் ராஜா, துணைத் தலைவர் பாண்டியன், துணை அமைப்பாளர்கள் சோமசுந்தரம், தர்மராஜ், ஆலவந்தார், கோதண்டபாணி, கலிமுல்லா, ஜபருல்லா, மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன், மீனவர் அணி தலைவர் ரமேஷ், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் செல்வம், கர்ணா, லியாகத் அலி, தொகுதி கழக துணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகரராசு, தொகுதி பொருளாளர் மெய்யழகன், வில்லியனூர் தொகுதி அவைத்தலைவர் ஜலால், தொகுதி செயற்குழு உறுப்பினர் லோகநாதன், குமார், ஜீவானந்தம், மாநில மொழிப்போர் தியாகி உதயசங்கர் மற்றும் நிர்வாகிகள் பெருமாள், ராஜேந்திரன், பாலு, முருகன், ரமேஷ், இளைஞரணி அமைப்பாளர் அரசு, துணை அமைப்பாளர்கள் ரமணா, கந்தன், மணிபாரதி, அண்ணாமலை, தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆதவன் மற்றும் அஜித், கிளைக்கழக செயலாளர் கெம்புதாஸ், சோமு, அஜித் பாஷா, சேரலாதன், கந்தன், அருணா, சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், மும்மொழி கொள்கையை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்திய போது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியதாகவும், ஆனால் தற்பொழுதுள்ள புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஹிந்தியை நேரடியாக திணிப்பதாகவும், மேலும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் மும்மொழிக் கொள்கையை நிராகரித்து இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தவும், தர்மேந்திர பிரதான் PM ஸ்ரீ பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு ரூபாய் 2140 கோடியை கொடுக்காமல் தடுத்து மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நிதியை தர முடியாது என ஏளனம் மமதையோடு பேசியிருக்கின்றார். மாநில பட்ஜெட்டில் மத்திய அரசு ஒதுக்க மறுத்த நிதியை மாநில அரசே ஒதுக்கியிருக்கும் ஸ்டாலினுக்கு பாராட்டுகள். புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். 2-3 அம்சங்கள் சிறப்பாக உள்ளது. குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2500 ஆக உயர்த்தி அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை, 2 கிலோ கோதுமை இலவசம் வரவேற்றிருந்தேன். ஆனால் இதனை நிறைவேற்ற மாட்டார்கள். வெறும் அறிவிப்பை மட்டும் வெளியிட்டு மார்த்தட்டி கொள்கின்றனர். கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த பிங்க் பஸ், பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 திட்டம் முழுமையாக நிறைவேற்றவில்லை. குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 வெறும் 20,000 பேருக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றனர். எந்த திட்டமும் முழுமையாக மக்களிடம் செல்லவில்லை. எல்லாம் அரைகுறைதான். மார்ச் மாதத்திலிருந்து மகளிருக்கு உயர்த்தப்பட்ட ரூபாய் 2500, மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை ரூபாய் 1000 கொடுப்பீர்களா என கேள்வி எழுப்பியவர், அறிவித்த திட்டங்களை கிடப்பில் போடுவதுதான் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாடிக்கையாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த சாத்தியமில்லை. துணைநிலை ஆளுநர் உரையில் நீண்டதொரு பட்டியல் கொடுத்துள்ளார். நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்துக்கு ரூபாய் 4700, ரூபாய் 540 கோடிக்கு கூட்டு குடிநீர் திட்டம், ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1500 கோடி என ரூபாய் 12,800 கோடி கடனாக பெறப்போகின்றார்கள். இதன் மூலம் அரசு வாங்கும் கடன் ரூபாய் 20,000 கோடியாகி கடன் சுமை புதுச்சேரி மக்கள் தலையில்தான் வைக்கின்றனர். இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ள வேண்டியதுதான். மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 30% நிதியால் இதையெல்லாம் செய்ய முடியாது.
எல்லா திட்டமும் அறகுறையாக உள்ளது. மாணவர்களுக்கு கொடுக்கும் முட்டையில் ஊழல் நடக்கின்றது. ஒரு முட்டை 45 கிராம் தான் என்று குறைவான அளவில் கொடுத்து முட்டை கொள்முதலில் ஊழல் நடக்கின்றது. அரசியல் ரேஷன் கடையில் வைத்து கொடுக்காமல் வாகனத்தில் முச்சந்தியில் வைத்து விநியோகம் செய்கின்றனர். ரேஷன் கடை எண்ணானது கேவலமான ஆட்சி நடக்கின்றது. மக்கள் விரோத காலத்தோடு எதையும் செய்யாத அரசு புதிய பேருந்து நிலையம் கடையை முதல்வர் தனக்கு வேண்டியப்பட்டவருக்கு கொடுக்கவே காலதாமதம் செய்கின்றார். இதிலிருந்தே ஊழலை மட்டுமே இந்த ஆட்சி முன்னுதாரணமாக இருக்கின்றது. புதிதாக தொடங்கப்பட உள்ள 6 மதுபான தொழிற்சாலையில் 5000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்றால் எப்படி பாட்டில் கழுவ போகின்றோம் என கேட்டார்களா? மக்களை ஏமாளியில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரெஸ்டோ பாரை மூட சொல்லி போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் பெண்களை பாட்டில் கழுவ சொல்லி இழிவுபடுத்துகின்றார். நிலத்தடி நீரை நாசம் செய்ய போகின்றீர்கள். இதற்கு அனுமதி கொடுத்தால் துணைநிலை ஆளுநர் மீது வழக்கு தொடர்வும். ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 15 கோடி கையூட்டு பெற்றிருக்கின்றனர். மதுபான தொழிற்சாலை விவகாரத்திலிருந்தே அனைத்து கட்சிகளும் கூட்டு கொள்ளையடிக்கின்றனர். இதனை எதிர்த்து சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி பேசும். தொடர்ச்சியாக போராடுவோம். இதில் அனைத்து கட்சிகளும் தொடர்பு இருக்கின்றது. ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும். மதுபான தொழிற்சாலை அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு முகாம் முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு அட்டையை பதிவு செய்தனர். காலை 8 மணிக்கு துவங்கிய முகாம் இன்று முழுவதும் நடைபெறுகின்றது. இதில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டையை வழங்கினார். இதில் திரளான முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ் பொதுமக்கள் கூடும் இடமான வாரச்சந்தை சாலை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதிவேகமாகவும் தலைக்கவசம் அணியாமல் சில இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு சாலை விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக செல்லாமல் பாதுகாப்புடன் தலைக்கவசம் அணிந்து சாலை விதிகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் அறிவுறுத்தினர். மேலும் தங்களது உயிர்களை காக்க தாங்கள்தான் இருசக்கர வாகனம் இயக்கும்பொழுது தலைக்கவசம் அணிய வேண்டும். சாலை பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். அதிவேகமாக இருசக்கர வாகனம் மூலம் செல்லாமல் வேகத்தை கட்டுப்படுத்தி செல்ல வேண்டும் என போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ் அறிவுரைகளை வழங்கினார். அரியங்குப்பம் பழைய கடலூர் சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றாலும் அங்கங்கே தண்ணீர் தேங்கி மிகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு கடை நடத்தி வரும் வியாபாரிகள் அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்திற்கு புகார் கொடுத்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் சங்கத்தின் சார்பாக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் யூ வடிவ வாய்க்கால் பணிகளை பார்வையிட்டு இது சம்பந்தமான அதிகாரிகளை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள், புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரியங்குப்பம் மீன்துறை இளநிலை பொறியாளர் ஆகிய அதிகாரிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் வருகின்ற 17ஆம் தேதியன்று வீராம்பட்டினம் ரோட் பழைய கடலூர் சாலை ஜங்ஷனில் உள்ள சாலையை வெட்டி எடுத்து வாய்க்காலின் 2 புறமும் இணைப்பு கொடுப்பதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதேபோல் தீர்க்க சுமங்கலி திருமண நிலையம் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மரை வலுப்படுத்திய பிறகு அந்த பகுதியில் பாதாள சாக்கடை வேலையை தொடர்ந்து செய்து கழிவுநீரை ஆற்றில் விடுவதற்கான வேலையை செய்வதாக வேலை எடுத்த ஒப்பந்ததாரர் உறுதியளித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு, துணைத் தலைவர் காசிநாதன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மீன்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இயற்பியல் மற்றும் வேதியியல் துறைகள் இணைந்து நடத்திய பன்னாட்டு கருத்தரங்கம் நிகழ்ச்சி புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இயற்பியல் மற்றும் வேதியியல் துறைகள் இணைந்து நடத்திய நானோ அறிவியல் மற்றும் கணக்கீட்டு மாதிரியாக்கம் என்ற தலைப்பில் அமைந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் 2 நாட்கள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரிஸ், யுக, சிங்கப்பூர், குவைத், தைவான் போன்ற நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் இணைய வழியாக கலந்து கொண்டு தங்கள் ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கினர். மேலும் இந்தியாவின் கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த அறிஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு கட்டுரை வழங்கினர். மேலும் சிறந்த கட்டுரைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் 56 கல்லூரியை சேர்ந்த 120 பேர் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரை மற்றும் சுவரொட்டி விளக்காட்சிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் 56 கல்லூரியை சேர்ந்த 120 பேர் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரை மற்றும் சுவரொட்டி விளக்க காட்சிகளை வழங்கினர்.
அறிவியல் பயிலும் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தலைமை தாங்கினர். மேலும் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் முனைவர் ஜெயவர்தனன் அவர்கள் வரவேற்புரையாற்றினர். தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், அகாடமிக் டீன்கள் அன்புமலர் மற்றும் அறிவழகர், கல்லூரியின் ஆராய்ச்சி துறையின் டீன் வேல்முருகன், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் முதல்வர் மனோகரன், அலைட் ஹெல்த் சயின்ஸ் டீன் ரம்யா, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை டீன் முகமது யாசின், சட்ட கல்வித்துறை டீன் வின்சன் அற்புதம், பிசியோதெரப்பி டீன் முத்துக்குமரன், பார்மசி டீன் தனலட்சுமி மற்றும் SMV பள்ளி முதல்வர் டாக்டர் அனிதா, கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பெங்களூர் இந்திய அறிவியல் நிறுவனத்தின் முதன்மை ஆராய்ச்சி விஞ்ஞானி டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் புதுடெல்லி CSIRNBL மூத்த முதன்மை விஞ்ஞானி டாக்டர் விஜயன் மற்றும் தைவான் தேசிய சன் எட் சென் பல்கலைக்கழக இயற்பியல் துறையை சார்ந்த முதுமுனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர் டாக்டர் கேதரின் லம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பெங்களூர் இந்திய அறிவியல் நிறுவனத்தின் முதன்மை ஆராய்ச்சி விஞ்ஞானி டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் புதுடெல்லி CSIRNBL மூத்த முதன்மை விஞ்ஞானி டாக்டர் விஜயன் மற்றும் தைவான் தேசிய சன் எட் சென் பல்கலைக்கழக இயற்பியல் துறையை சார்ந்த முதுமுனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர் டாக்டர் கேதரின் லம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மருத்துவம், பொறியியல் என வருங்காலத்தில் அனைத்து துறைகளுக்குமான நானோ அறிவியல் பயன்பாட்டை மையப்படுத்திய இக்கருத்தரங்கம் 6 அமர்வுகளாக நடைபெற்றது. VID சென்னை, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், பொறையூர் DBML கல்லூரி, முசிறி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கடலூர் பெரியார் கல்லூரி, புதுவை பல்கலைக்கழகம், புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் என அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அமர்வுகளில் தங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை சுவரொட்டி விளக்க காட்சிகளையும் வழங்கினர். 2ஆம் நாள் நிறைவு விழாவில் IIT மெட்ராஸ் வேதியியல் துறை பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் எல் காடஸ் அவர்கள், புதுவை பல்கலைக்கழக வேதியியல் துறை பேராசிரியர் டாக்டர் வெங்கடேசன், புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் வேதியியல் துறை பேராசிரியர் டாக்டர் பெரியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரியிலிருந்து வந்து சிறந்த கட்டுரைகளை வழங்கிய இளநிலை, முதுநிலை மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு பேராசிரியர்களுக்கு முதல் மற்றும் 2ஆம் பரிசுகள் வழங்கப்பட்டன. கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள், அறிவியல் பிரிவு மாணவர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சி நன்றியுரையினை வேதியியல் துறை தலைவர் முனைவர் சாவித்ரி அவர்கள் வழங்கினர். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இயங்கி வரும் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரி வருடம் ஆங்கிலத்துறையின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் இலக்கிய போட்டி இந்த ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு வரும் இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கட்டுரை போட்டி, செய்தித்தாள் வாசிப்பு, இலக்கிய நிகழ்வுகளை படமாக தீட்டுதல், சிறுகதை எழுதுதல் மற்றும் இலக்கிய தொடர்பான வினாடி வினா ஆகிய போட்டிகளில் அரசு கல்லூரி மாணவிகள் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். கல்லூரி முதல்வர் அம்பிகாதேவி மற்றும் நளினா, துறை தலைவர் மற்றும் ஏனைய பேராசிரியர்கள் மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில் இதனை மாணவிகள் சிறப்பாக நடித்து காட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகாமையில் அமைந்துள்ளது CSI கிறிஸ்து அரசர் தேவாலயம். இங்கு ஆலய உறுப்பினர்களாக சுமார் 15,000க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றனர். மேலும் அவர்களுக்கு சொந்தமான இடம் CSI கோவிலுக்கு அருகாமையில் நகரின் மையப்பகுதியில் உள்ளது. இங்கு இடத்தினை பாதுகாப்பதற்கு காவலாளி ஒருவரை நியமித்து உள்ளார்கள். இவர் பல நாட்களாக அந்த இடத்தில் அவருக்கு ஒதுக்கி இல்லத்தில் இருந்து கொண்டே அருகாமையில் இருந்த பங்களா மற்றும் நிலங்களை அபகரிக்கும் எண்ணத்தோடு இடத்தை காலி பண்ணாமல் வேறு யாரையும் அவர் உள்ளே அனுமதிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இதுகுறித்து பலமுறை அரசு துறைக்கும் காவல்துறைக்கும் நிர்வாக தரப்பில் புகார்கள் கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து இவர் அந்த பகுதியில் யாரையும் அனுமதிக்காமலும் இடத்தின் உரிமையாளர்களையும் அந்த பகுதிக்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி அவ்வப்பொழுது அவரும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சர்ச்சை எழுப்பிய நிலையில் இவர்கள் மீது வழக்கிருக்கும் நிலையில் தற்பொழுது CSI பாதிரியாளர்கள் மற்றும் பக்த கோடிகள், ஆலய உறுப்பினர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் என பலரும் பிரதான சாலையில் சாலை மறியல் செய்து போக்குவரத்து நெரிசலானது. பின்னர் கொடைக்கானல் காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறி வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தை பல மணி நேரமாக நடந்த ஒரு நிலையில் பாதிரியார்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்வதால் பொதுமக்களும் தெற்கு திசையின்றி
அவர்களோடு சேர்ந்து சாலையில் அமர்ந்து நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியை சேர்ந்தவர் அமலநாதன். இவர் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை சாரம் பகுதியிலிருந்து சைக்கிளில் கோவிந்தசாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு வரும்பொழுது காமராஜர் சாலை கோவிந்தசாலை சந்திப்பு அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது அதிவேகமாக வந்த பைக் சைக்கிள் மீது மோதியதில் 2 சக்கர வாகனத்தில் வந்த மனோஜ்குமார் மற்றும் சைக்கிளில் வந்த அமலநாதன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் இருவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு இருவருக்கும் தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பைக்கை ஓட்டி வந்த மனோஜ்குமாருக்கு கடந்த 3 நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்தும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் சைக்கிளில் வந்த அமலநாதன் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இச்சம்பவம் குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் விபத்து குறித்து சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அதிவேகமாக பைக்கில் வந்த மனோஜ்குமார் கண்ணிமைக்கும் நேரத்தில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற அமலநாதன் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் தரத்தரவென இழுத்து செல்லும் பதப்பதைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.